இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதத்திலே ஆகாப் ராஜாவின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை பின்பற்றி வந்த அந்த நாட்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தன் பக்கமாய் திருப்பும்படியாக தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலியா தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்புகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தாண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. தேவனுடைய ஊழியக்காரன் ஜனங்கள் மத்தியிலே ஒரு விசுவாசத்தை, ஒரு வைராக்கியத்தை எழுப்பும்படியான அந்த வார்த்தைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பதிலையும் அவனுக்கு சொல்லப்படவில்லை. அப்போ எலியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு முன்பாக முன்வைக்கிறார். 2 காளைகளை எடுத்துக்கொள்வோம். ஒரு காளையை சந்து சந்தாக வெட்டி விறகில் மேல் வைத்து, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தெய்வங்களுடைய நாமங்களை சொல்லி கூப்பிடுங்கள், இந்த பலிகள் ஏற்கப்படுமானால் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வமே உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு காரியத்தை முன்வைக்கிறார்கள். அந்தபடியே பாகால் தீர்க்கதரிசியின் 450 தீர்க்கதரிசிகளும் அந்த காளையை எடுத்து சந்து சந்தாக வெட்டி விறகில் மேலே வைத்து தாங்கள் ஆராதிக்கிற, தாங்கள் வணங்குகிற தெய்வங்களுடைய நாமங்களை சொல்லி கூப்பிடுகிறார்கள். ஆனால் அவருடைய பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்பொழுதுதான் எலியா தீர்க்கதரிசி 30வது வசனத்தில், அப்பொழுது எலியா சகல ஜனத்தாண்டுகளை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரன் ஜனங்களை கிட்டே அழைத்து, கிட்டே வரவழைத்து, அவர்களுக்கு முன்பாக தகர்க்கப்பட்ட தேவனுடைய கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை முதலாவது நின்று செய்கிற ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும். இதுதான் சொல்லுகிறது. ஜனங்களை தன்னாண்டை வைத்து அவர்களுக்கு முன்பாக தேவனுடைய பலிபீடத்தை எலியா தீர்க்கதரிசி செப்பனிடுகிறான். 2வது காரியம் 32வது வசனம். அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, தேவனுடைய ஊழியக்காரன் ஜனங்களுக்கு முன்பாகவே இந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். முதலாவது தகர்க்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, சேதப்படுத்தப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான். பிறகு அந்த பலிபீடத்தை நன்றாக கட்டுகிறான். பலியிடுகிற தகுதியான அந்த காரியங்களை அவன் கட்டுகிறான் ஜனங்களுக்கு முன்பாகவே. தேவனுடைய ஊழியக்காரங்கள் ஏற்பட்ட அந்த வைராக்கியம், எப்படியாவது தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் ஜனங்களுக்கு முன்பாகவே இந்த தேவனுடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி எலியா ஜனங்களுக்கு முன்பாகவே அந்த காரியத்தை கட்டுகிறான். அடுத்த ஒரு காரியம் பாருங்க. அவன் விறகுகளை, அந்த பலிபீடத்தின் மேலே விறகுகளை வைத்து அந்த விறகுகளை சுற்றி 4 குடங்கள் மாதிரியாக 3 முறை அந்த விறகுகள் மேலே தண்ணீரை விட்டுருக்கிறான். அந்த தண்ணீர்கள் வழிந்து ஓடத்தக்க, ஏன்னா ஒரு நாளும் ஒருபோதும் சொல்லிடக்கூடாது இல்லையா. வெயில் காலம் அதிகமாக இருக்குது, காஞ்ச விறகு பத்திக்கிட்டு எரியுது, அந்த காரியத்தை சொல்லக்கூடாது என்ற ஒரு காரியத்தினால் அந்த விறகுன் மேலே 12 குடம் தண்ணி ஊற்றப்படுகிறது. அந்த வைராக்கியத்தை பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய ஜெபங்களை, கர்த்தர் நிச்சயமாய் தேவனுடைய ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்பார் என்ற அந்த ஒரு வைராக்கியம் எலியாவுக்கு ஏற்பட்டு, வெறும் காஞ்ச விறகை வைக்கல, அந்த விறகின் மேலே 12 குடம் தண்ணி ஊற்றப்படுகிறது. 12 குடம் தண்ணி ஊற்றப்படுகிறது. அந்த தண்ணி வழிந்து நிரம்பி அதை ஓடு மட்டுமாய் அந்த காரியங்கள் ஏற்படுகிறது. எவ்வளோ பெரிய வைராக்கியம் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய சத்தத்தை கேட்கிறார், நம்மளுடைய ஜெபங்களை கேட்கிறார் என்கிற அந்த வைராக்கியம் எலியாவுக்கு உண்டானபடினாலே அதை அப்படியே செய்கிறான். அப்பொழுதுதான் சொல்றான் 36வது வசனத்தில், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். எவ்வளோ பெரிய காரியங்கள் பாருங்க. எலியா அருமையாக மேற்கோள் காட்டுறார். நான் உம்முடைய ஊழியக்காரன், நிச்சயமாக என்னை வெட்கப்படுத்த விட மாட்டீங்க, நிச்சயமாக என்னை அவமானப்படுத்த விட மாட்டீங்க. அந்த ஊழியர்களுக்குள்ள அந்த வைராக்கியம் வேணும். அந்த ஊழியர்களுக்குள்ள அந்த கர்த்தர் குறித்தான அந்த பாரம் வேண்டும். நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் சாதாரணவன் கிடையாது, நான் சாதாரண மனுஷன் கிடையாது, நான் யாரிடத்திலும் நான் தலைகுனிந்து போகிறவன் கிடையாது, நான் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவன் கிடையாது, நான் கர்த்தரையே பிரியப்படுத்துகிறவன், நான் மனிதர்களிடத்தில் கையேந்தி நிற்கிறவன் கிடையாது. என்னுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார், என்னுடைய ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார், என்னுடைய விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தர். நிச்சயமா நான் எந்த ஒரு நாளும் நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை மற்றவர்கள் கையேந்தி நிற்க மாட்டேன், மற்றவரிடத்தில் போய் நிற்க மாட்டேன். அந்த வைராக்கியம் ஊழியர்கள் மத்தியில் வேண்டும். அப்பதான் சொல்றான் பாருங்க, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். எவ்வளவு பெரிய வைராக்கியமான வார்த்தை பாருங்க. நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும்.
அன்பு ஊழியக்கார பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்கார பிள்ளைகளை எலியா தீர்க்கதரிசி அருமையாக சொல்றாரு பாருங்க. நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்று எனக்கு விளங்க பண்ணும். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய ஊழியங்களை செய்வோமானால், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய ஊழியங்களை கட்டுவோமானால், கர்த்தர் அதை பெருக செய்வார். கர்த்தர் அதனுடைய தேவைகளை சந்திப்பார். ஒருபோதும் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் சொல்றார் பாருங்க, நான் உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்தேன் என்றும் இன்றைக்கு இதை விளங்க பண்ணும். அப்படின்ற என்ன அர்த்தம்? இந்த பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, இந்த பலிகளை ஏற்றுக்கொள்ளும், நான் வைத்திருக்கிற இந்த பலியை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்றான். இது உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் தான் நடந்துச்சு. கர்த்தருடைய ஊழியக்கார, தேவனுடைய ஊழியக்காரர்களாக நீங்களும் நானும் எப்பொழுதும் ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தர் சொன்னார்னால் அது உங்களுடைய வாழ்க்கையை செய்வார். கர்த்தர் ஜெபத்தை ஆரம்பிக்கிறார்னா அந்த காரியங்களை, தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஆராதனையும் நல்ல ஒரு மீட்டிங் ஆயத்தப்படுத்துறாருன்னா அதனுடைய தேவைகளையும் சந்திப்பார். திட்டங்களை அவர் தருவார்னா தேவைகளையும் அவர் தான் சந்திப்பார். ஒரு வார்த்தை அவர் சொன்னார்னா நிச்சயமா அவர் நம்மளை கைவிட மாட்டார். நிச்சயமா அவர் கைவிட மாட்டார். ஒரு நாளும் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஒரு எஜமானுக்கு நம்ம வேலை செய்கிறோம். ஒரு எஜமானுக்கு நம்ம வேலை செய்துட்டு இருக்கும்போது அந்த எஜமான் நம்மளுக்கு சம்பளத்தையும் தரான், சரியான நேரத்தில் போனஸ் தரான். நிச்சயமா நம்மளை கையேந்து விடுகிறது இல்லை. அதே போலதான் தேவனுடைய ஊழியக்காரனாக நீங்களும் நானும், தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் மனிதரிடத்தில் கையேந்த விட மாட்டார். ஊழியர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஊழியருடைய காரியங்களை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் ஊழியத்தை குறித்தும் ஊழியத்தின் தேவைகளை குறித்தும் அவர் பேசியிருப்பாரானால் எலியா தீர்க்கதரிசியை போல சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நான் செய்து முடித்தேன், இன்றைக்கு அதை விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நான் அதை செய்து முடித்தேன், இன்றைக்கு எனக்கு அதை விளங்க பண்ணும். கர்த்தர் நிச்சயமா அதை விளங்க பண்ணுவார். ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். இங்கேயும் அப்படிதான் நடக்குது பாருங்க. 38வது வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிருந்து தண்ணியும் நக்கி போட்டது. அந்த மாட்டை மட்டும் பலியாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை, அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் நிச்சயமாய் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மத்தியில் செய்து முடிப்பார். தேவனுடைய ஊழியக்காரன் கர்த்தரிடத்தில் மிகவும் வைராக்கியமாய், தேவனுடைய விஷயத்தில், கர்த்தருடைய விஷயத்தில் மிகவும் வைராக்கியமாய் இருக்க வேண்டும். ஒரு நாளும் ஒருபோதும் மனிதர்களையோ விசுவாச பிள்ளைகளையோ பிரியப்படுத்த நினைக்கக்கூடாது. கர்த்தரையே பிரியப்படுத்த நினைக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை அதன்படி செய்கிற ஊழியக்காரனாய் நடக்க வேண்டும். அப்பொழுது பாருங்க, இது எல்லாம் ஜனங்களுக்கு முன்பாக செய்த உடனே 39வது வசனம், ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அன்பு பிள்ளைகளை, அன்பு ஊழியர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் செய்வோமானால் ஆட்டோமேட்டிக்கலி ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று ஒப்புக்கொள்வார்கள். முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிப்பார்கள். நிச்சயமா இது உங்க ஊழியங்களில் நடக்கும். நிச்சயமா இது உங்க சபைகளிலும் நடக்கும். நிச்சயமா இது உங்க ஊழிய வாழ்க்கையிலும் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் செய்து பாருங்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். எலியா அப்படி ஒரு வைராக்கியம் கொண்டு பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளிலே நான் ஒருவர் மாத்திரம் தான் மீந்திருக்கிறேன். பாகால் தீர்க்கதரிசிகளே 450 பேர். 450 பேர் எங்கே? ஒருவர் எங்கே? ஒருவராயிருந்தாலும் ஒருவர் கூட இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். உன்னோடு கூட இருக்கிற ராஜா பெரியவர். உன்னை அழைத்த தெய்வம் பெரியவர். அதனால ஒருபோதும் ஒரு நாளும் வேதனைப்பட வேண்டாம். ஒருபோதும் ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. அவருடைய வார்த்தையின் பிரகாரம் செய்யும் பொழுது கர்த்தருடைய ஊழியர்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்புள்ள தகப்பனே, ஊழியர்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். எலியா தீர்க்கதரிசியின் போல சொன்னது போல உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நான் செய்தேன் என்ற இதை விளங்க பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தில் வந்திருக்கிற ஊழியக்கார பிள்ளைகள், உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் செய்கிற ஊழியர்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் விளங்க பண்ணுவீராக. இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.